பொண்ணு சாமிடா. தமிழக வெற்றி கழகம் பெண்களை தெய்வங்களாக பார்க்கிறது. அந்த பெண் தெய்வங்களை பார்த்து பொன்ராஜ் என்ற ஒரு மனித பதர் அவதூறாக பேசியிருக்கிறது. நான் இங்க பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனது மனம் பதறி கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? நான் இந்த பக்கம் பனையூரில் இருந்து கிளம்பி அண்ணன் இட்ட அன்பு கட்டளைக்காக ஓடோடி இந்த பக்கம் வந்தேன். அத்தனை நேரம் தலைவரோடு தான் இருந்தேன். அவர் அந்த பக்கம் திரும்பி பொன்ராஜ் என்ற மனித மிருகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் நிலையம் சென்று கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கிறார். என்ன பேச்சு? நீ அறிவாலயத்திற்கு நன்றி விசுவாசம் காட்டுவதற்காக, அவர்கள் வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டுவதற்காக மாற்று கருத்து கொண்ட பெண்களை பார்த்து என்ன சொல்ற? சொல்ல நான் கூசுது. ஆனா அவன் சொன்னது என்னுடைய வீதி உங்களுக்கு தெரியணும். மாற்று கருத்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அவர்கள் எல்லாம் விபச்சாரிகள் சொல்றேன்னு சொன்னா, இந்த மேடையில் இருந்து அம்பத்தூரில் என்று சொல்லுகிறேன், பொன்ராஜ், நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நடப்பது வேறு. சிங்க பெண்கள் உன்னை சும்மா விட மாட்டார்கள். தன்னெழுச்சியாக கூடிய பெண்கள் இவர்கள். ஒரு பெண்கிட்ட போய் கேட்டு பாருங்க, புருஷனை ரொம்ப பிடிக்கும், ஆனா சின்ன வயசுல இருந்து தாங்கி பிடித்து கூட நின்ன என் தம்பியை அண்ணனை அதுக்கு மேல பிடிக்கும். அப்படி தம்பியா அண்ணனா பார்க்கக்கூடிய தலைவன் என் வெற்றி தலைவன். யாரவனா போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய அப்பாவை அது என் சாமிங்க, என் புருஷனுக்கு மேல அப்படி சாமியாக தெய்வமாக பார்க்கக்கூடிய என் தலைவனை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்களை பற்றி அவதூறையாக பேசிய உணவுன்னா அழுகி போகும். அப்துல் கலாம் கூட அவர் இருந்தாராம். அந்த பெரிய மனிதரின் பெயரை சொல்வதற்கு ஒரு தகுதி தராதரத்தை இழந்து விட்டு இன்று அறிவாலயத்தினுடைய வாசலில் வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய மனித பதராக மாறி இருக்கிறார் திரு பொன்ராஜ் அவர்கள். அவருக்கெல்லாம் பதில் சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யற, எந்த நிபந்தனையும் இல்லாமல் பொது மன்னிப்பு கேட்கணும், பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். மாற்று கருத்து கொண்ட பெண்களை பற்றி தவறாக பேசியதற்காக, அரசியல் களத்தில் நுழைந்த பெண்களை பற்றி தவறாக பேசியதற்காக இன்னொரு மீடியால இருந்து போன் பண்ணி கேட்கிறாங்க, நீங்க எதுவும் வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறாரு. நான் எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? விபச்சாரிகள் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றேன். எத்தனை பெரிய குழுப்பு, எவ்வளவு அநாகரிக அரசியல். திமுக உனக்கு பின்புலமாக இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் பேசலாமா? ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சிக்கு மக்கள் நீதி மையத்தில் நின்று அதற்கு முன்பு தனியாக ₹1 ஒரு இயக்கம் கட்டுன்னு ஊரை அடித்து உலகில் போட்டு கடந்த தேர்தலில் ஒரு 3000 வாக்கு வாங்க கூட வக்கில்லாத நீ என்னுடைய பெண்களை பற்றி அவதூறாக பேசுவதா? காலம் பதில் சொல்லும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எல்லாரும் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஒவ்வொரு கட்சியுமே காசு கொடுத்து ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க. காசு இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும்னா அம்பானி தான் அரசியல ஜெயிக்க முடியுமா? திமுக நினைக்கிறாங்க விளம்பரம் போட்டு ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்க. விளம்பரம் நடிச்சுதான் ஜெயிக்க முடியலன்னா லலிதா ஜுவல்லரி ஓனர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்க முடியும். 4 கடைக்கு போங்க, நம்ம கடைக்கு வாங்க. அண்ணாரி வலயத்துலங்க போன வாரம் ஒரு பையன் போயிருக்கான், பிடிச்சிருக்கு 2 சீட்டு சார். 2 சீட்டு தான், அதுக்கு மேல கிடையாது. 2 சீட்டு சார். நான் என்ன சொல்ல, 2 சீட்டு தான். வா பிரஸ் மீட் சொல்லு, எங்க இருந்து? நான் தண்ணி கேன் போட வந்தேங்க. 25 கட்சி கூட்டணி, 26 கட்சி கூட்டணி, ஒரே ஒரு சேலஞ்ச். சின்ன பையன் தான், தமிழக வெற்றி கழகத்தின் கடைக்கொடி தொண்டான். 25 கூட்டணி பெருமையா சொல்றாங்களா ஸ்டாலின்? எந்த பேப்பரையும் பார்க்காம 25 கட்சி பேரை மட்டும் சொல்லுங்க சார். கட்சி பேரை நீ சொல்லிறியா? சட்டமன்றத்துல பெத்த அப்பா பேரே ஆக மாண்புமிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பார்த்து சொல்றேன். நீங்க பயம் என்னெல்லாம் படுது பாருங்க. ஐயோ தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு, 25 கட்சி கூட்டணி வச்சு ஜெயிச்சிடலாமா? அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும்தான் கல்லாப்பட்டிக்காக அங்க போயிருக்கிறாங்க. உண்மையை அறிந்த அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மக்கள் அத்தனை பேரும் சாரசாரியா இங்க வந்துட்டாங்க. நல்ல அரசியலுக்கு வந்துட்டாங்க, நம்ம அரசியலுக்கு வந்துட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நம்முடைய தலைவர் அற்புதமான வாக்குறுதிகளை முன்னிறுத்தி இருக்கிறார். இந்த விஷயங்களை கொண்டு போய் வீடு வீடா கொண்டு போய் வீதி வீதியா கொண்டு போய் சேருங்க. வெற்றி தலைவர் இன்னும் சில மணி நேரத்தில் வெற்றி வேட்பாளரை குறித்து மிக சிறப்பான அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. ஊரை அடித்து உலையல் கூடக்கூடிய, ஊடகங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய
சக்தி வேட்பாளர்கள் கிடையாது, உங்களுக்காகவே வாழக்கூடிய தூய சக்தி வேட்பாளர்களை காட்டப் போகிறார். இந்த வேட்பாளர்களின் கரங்களை பலப்படுத்துங்க, கட்டமைப்பை பலப்படுத்துங்க, களப்பணியை தீவிரப்படுத்துங்க. கேம்பெயின்ல இருந்து கேன்வாஸ் வரைக்கும் தளபதியினுடைய வெற்றி வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்துருங்க. தேர்தல் நாளன்று நம்முடைய ஒவ்வொரு வாக்காளர் கையிலையும் வெற்றி வாக்குமை அப்படியே பதிவு பண்ணணும். அந்த வெற்றிமை வரணும்னா ஒருமை நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவும் இருக்கணும். அந்த ஒருமை, ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. நாம ஒற்றுமையா தான் இருப்போம். ஏன் தெரியுமா? இந்த ஒற்றுமை வரும். ஏன் தெரியுமா? எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்க என் தலைவனிடம் இருக்கக்கூடியது வாய்மை, நேர்மை, தூய்மை. கண்டிப்பாக இது ஒற்றுமையை வாங்கி தரும். இந்த வாய்மையும் நேர்மையும் தூய்மையும் இந்த ஒற்றுமையும் சேர்ந்து தேர்தல் நாளன்று வாக்குமையாக மாறுகிற பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பண்ணையார் வீட்டு பசங்க கிடையாது, பாமர வீட்டு பசங்க எல்லாம் எம்எல்ஏ ஆவாங்க. நாமெல்லாம் எம்எல்ஏ ஆவோம். மன்னராட்சி மனப்பான்மையோடு தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், பேரன் முதலமைச்சர், கொள்ளு பேர் வருங்கால முதலமைச்சர், இதெல்லாம் வைப்பு நிதியா? அப்படிலாம் கிடையாது. உங்களில் ஒருவன், உங்களுக்கான ஒருவன், தர்மத்தாயின் தவ புதல்வன் முதலமைச்சரா வருவாரு. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். 3 நாள் முன்னாடி பார்த்தப்ப, சார் நான் உங்களை ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு விதமா போடுவேன். அவங்க வெற்றி தலைவரே வருக, நீங்க சிரிச்சுக்கிட்டே வருவீங்க. தர்மத்தாயின் தவ புதல்வரே வருங்க, நீங்களும் அப்படியே சந்தோஷமா வருவீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே உங்ககிட்ட வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரே வருக நான் சொல்லணும் சார், சொல்லுவேன் சார் சொன்னேன். உங்க கையில இருக்கு, உங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு. கடுமையா வேலை செய்யுங்க. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், சதிகள் வந்தாலும், சூழ்ச்சிகள் வந்தாலும் அதை முறியடிங்க. மகாபாரதம் பழைய படத்தை பார்த்திருப்பீங்க. கர்ணன் என்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். தான் கொண்ட கொள்கைக்காக களமாடுகிற பொழுது தேரோட்டை விட்டு ஓடுவான். தேர் பள்ளத்துல மாட்டிக்கும். அந்த பள்ளத்துல மாட்டின அந்த தேர் சக்கரத்தை தன்னை கொடுத்து அப்படி தூக்க முயற்சி செய்யும் கர்ணன்ற கதாபாத்திரம். இதுதான் சமயம். தாக்குதல் தொடுட்டோன எல்லா பக்கத்துல இருந்து அம்படிப்பாங்க. எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் அந்த நெஞ்ச தொலைக்கும், இதயத்தை தொலைக்கும், ரத்தம் கொட்டும். அப்போது அந்த தேர்கால், அந்த தேரின் சக்கரத்தை தூக்க கஷ்டப்படுவார். ஒரு கட்டத்துல அர்ஜுனன் விடுகிற அம்பெல்லாம் மலர் மாலையா மாறி கர்ணன் கழுத்துல மாலையா விடும். அப்ப அர்ஜுனன் கதாபாத்திரம் கேட்கும், நான் கோபத்தோடு கடைகளை எய்கிறேன், இந்த ஆயுதமெல்லாம் அவன் மீது அன்பு மாலையா விழுதே எப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்வாரு, அவன் யாரோ கிடையாது, இத்தனை ஆண்டுகளமாக மண்ணில் நல்லது மட்டுமே செய்த தர்மத்தாயின் தவ புதல்வன். அவனை உன்னால் அழிக்க முடியாது. உங்க பாதம் பிடித்து கேட்கிறமா, சரித்திரம் தந்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புமா. அந்த நல்ல மனசுக்காரர் நம்ம வீட்டு பிள்ளைய அம்பத்தூர்ல இன்னைக்கு திரும்பிய திசையெல்லாம் வர்ற வழியிலலாம் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச, எங்க பார்த்தாலும் சிவப்பு மஞ்சளும் சிரித்தபடி வெற்றி கொடி பட்டொலி வீசி பறந்து 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 வா வாயின வரவேற்பு செய்தது பாலமுருகன். இன்னைக்கு அம்பத்தூர்ல பறக்கிற இந்த வெற்றி கொடி இன்னும் 28 நாள்ல செஞ்சாஜு கோட்டையில் பறக்கும் வெற்றி கொடி. தமிழ்நாட்டின் வெற்றி கொடி, தமிழக வெற்றி கழகத்தின் கொடி. இதே உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட மக்கள்கிட்ட போக, இதே மேடையில, இதே இடத்துல, இதே தேர்தல் முடிந்த சில தினங்கள்ல, இதே வெற்றி விழா மேடையில் உங்கள் அத்தனை பேரையும் அடைத்து அந்த வெற்றி வேட்பாளருக்கு, காப்பாளருக்கு ஒரு வெற்றி விழா நாம் நடத்த வேண்டும். அப்போதும் இதே மக்கள் முன்னால், இதே தமிழக வெற்றி கழகத்தின் கடைக்கோடி தொண்டனை நீங்கள் அழைத்து பேச வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.